வியூவர்ஸ், இன்னைக்கு வாசி கிச்சன்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌச்சௌங்க. இதை பார்த்தீங்களா, சௌச்சௌ வந்து நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஒரு சௌச்சௌ தாங்க இது. பருப்பு வந்து நான் குக்கரில் இந்த வேக வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு ஒரு தக்காளி போட்டு, ஒரு அரை தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து குக்கரில் ஒரு 3 விசில் 4 விசில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதுக்கு தாளிக்க வந்து வெங்காயம் தக்காளி ஆக்சுவலாக வந்து குக்கர்லேயே போட்டு மொத்தமாக போட்டு வேக வச்சு கூட தாளிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நான் வந்து ஏற்கனவே பருப்பு நான் முதல்ல சாதத்தில் வச்சுட்டனால சரி ஓகே கொஞ்சம் எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ இதுலேயே தாளித்து இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம், கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு அப்படின்ட்டு. இதுக்கு தேவையான ஆயிலுங்க, ஆயில் எடுத்திருக்கேன். தாளிக்க வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம காய்க்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம், போட்டால் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பண்ண போகிறோன்றத பாருங்கள். கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுடுங்க. நான் ஃபஸ்ட்டு காயை வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணாச்சு. நான் இப்போ தாளிச்சல் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுனால, இப்போ நீங்களும் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக குயிக்காக பண்ணணும்னா எல்லாமே குக்கரில் வச்சுட்டு சாதத்துக்கு மேலே எல்லாம் தாளிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெங்களூர் கத்திரிக்காவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல வேக வச்சிடணுங்க. இது பெங்களூர் கத்திரிக்காய் கூட இது சீக்கிரமாக இங்கே வந்துடுறனால இப்போ நான் அப்படியே தாளிச்சிடுறேன். ஓகேங்களா. நான் பச்சை மிளகா 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தாங்க, எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா. பார்த்தீங்கன்னா கடுகு பார்த்தீங்களா, போட்டு நல்லா பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் போடுவோங்க. பொரிஞ்சதும் ஓகேங்களா. பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் கொஞ்சம் போடும். குக்கரில் மொத்தமாக வேக போட்டு தாளிக்கிற ஒரு ஈஸி மெத்தடும் சொல்கிறேன். எந்த டைமும் குக் ஆகிடுங்க அது. இதை நம்ம கொஞ்சம் காய் கொஞ்சம் வெந்தால் அந்த மாதிரி நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள், ஒரு 2 பூண்டு தட்டி போட்டுருங்க. சௌச்சௌ கோல்டு பிடிக்கலாம். இஞ்சியும் கொஞ்சம் இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் கோல்டு பிடிக்காது. சௌச்சௌ இல்லைங்களா, அது கோல்டு பிடி. சும்மா ஒரு 2 பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த காயுங்க நான் நல்லா கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கேன், இதுவும் அப்படியே போட்டுருங்க. நல்ல தண்ணி மட்டும் ஒரு 3/4 டம்ளர் போட்டால் போதுங்க. அதிலே வெந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா பருப்பில் கூட தண்ணி இல்லை, கெட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சௌச்சௌலே உங்களுக்கு நல்லா தண்ணி விடும். இந்த பாருங்க, இவ்வளோ தண்ணி விட்டால் போதுங்க. இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போது நீங்கள் வேணும்னா இதில் வந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா நான் காரம் ஒத்துக்காதுன்னுட்டு நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சு சால்ட்டு நம்ம கொஞ்சம் வெந்ததுமே போட்டுக்கலாங்க. ஓகேங்களா. இப்போ மூடி வச்சிருங்க. மூடிட்டு ஒரு அப்படியே வச்சிருங்க, சிம்மில் வச்சிருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணாம், நல்ல சிம்மில். கொதிச்சதும் கொதிக்கல, இப்போ நல்லா கொதிச்சதும் என்ன பண்ணுறீங்க, சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வெந்திருக்கும். பருப்பை போட்டு எடுக்க வேண்டியதாங்க. ஓகேங்களா. மஞ்சத்தூள் ஒன்று கொஞ்சம் போட்டுருவோங்க.
பார்த்தீங்கன்னா 10-12 நிமிஷங்க தண்ணியெல்லாம் வெந்துடுது, காயும் நல்லா வெந்து போச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுறோம், இந்த பருப்பு போட்டு தீ கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறேங்க. ஏன்னா முதல்ல கம்மியாக வச்சுருந்தேன், கொஞ்சம் தீ அதிகமாகவே வைக்கிறேன். வச்சுட்டு இதில் நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் போடலாம், அப்படியே சாப்பிட்லாம். சில டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் ஒரு பச்சை மிளகாயும் சீரகம் போட்டு அந்த மாதிரியே பண்ணலாம், நம்ம இஷ்டம் தாங்க. நான் இப்போ வெறும் தேங்காய் தாங்க போட போகிறேன். பார்த்தீங்களா, தேங்காய் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த கணக்குலன்னு பார்த்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் தாங்க, ஒரு சவுச்சவுக்கு பருப்புக்கு 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். பார்த்தீங்களா, உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் பாருங்கள், தேங்காய் துருவல் ஓகேங்களா. இதாங்க சூப்பராக இருக்குங்களா. இப்போ அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு 1/4 hour. நம்ம சாதம் குக்கரில் வைப்பேன் இல்லைங்களா, அப்போ எல்லாமே அரிஞ்சு போட்டு மேலே வச்சுட்டு ஒரே டைம் தாங்க, 5 நிமிஷத்தில் சாதம் முடிச்ச உடனே நம்ம காய்ச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு. ஓகேங்களா, உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாங்க. அப்புறம் சாதம் போட்டு அதில் வந்து குழம்பு, காரக்குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அருமையாக இருக்கும். என்ன, பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு, சவ் கூட்டு. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ, பாய்.